ஆத்தா ஐஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்கு நம்ம கூப்பிட்டு வரல கோடி வர தாய் பத்தினி தரக்காரி இந்த மயனுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் செய்வனே பில்லி சூனியா அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த வீட்டு தொல்லை எதிரிய தொல்லை மாண்டவ தொல்லை துன்பமே வாழ்க்கையில் வந்து உட்காந்துருக்க மயனுக்கு என் தாய் நல்ல வழியை காட்டணும் ஆத்தா ஐஸ்வரி ஏழைக்கு இறங்கு நம்ம ஓடி அங்கே வாய்விட்டு கூப்பிட்டு சாமி ஆத்தா தாய் என்னை பெத்த அம்மா சத்தியவா கட்டுப்பட்டு வந்து இந்த மயனுக்கு நல்ல வா கொடுக்க வரணும் மன நிம்மதியை கொடுக்கணும் மன நிறைவை கொடுக்கணும் ஆத்தா ஈஸ்வரி தாயி ஏழை பிள்ளைகளுக்கு இறங்கி வாங்க என்ன கட்டாதாலே என் மயனுக்கு அவுத்து விடு மன நிம்மதி இல்லை உள்ளத்தில் வந்து என் பிள்ளை என்ன நினச்சிக்கிட்டு இந்த இடத்துல உட்காந்துருக்குன்னு உனக்கு மட்டும் தெரியும் பார்த்தா சத்தியவா கட்டுப்பட்டு இறங்குங்க எங்கள் அம்மா வாங்க அவுத்தரித்தா என்ன வச்சவ பெரியாளுங்கிறியாவா கட்ட அவுத்தரி என் மயம் இன்னைக்கு முடங்கி அந்த மனையில் கிடக்கிறதுக்கு யார் காரணம் என் பிள்ளை இன்னைக்கு படித்தும் பதறா போயிடுச்சுன்னு கிடக்குது பெத்த மனசு பற்றி எரியுதுதா வாத்தா எங்கே போனாலும் எதுவுமே வெற்றி அடையலை உண்மையாப்பா தேடி தேடி போகிறேன் ஆனால் தேடி இன்னைக்குன்ற இடத்துல நாளைக்குன்ற பதில் வந்துடும் உண்மையா கை நிறையா சம்பாதிக்கணும் எதிரிகளுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணுன்ற நம்பிக்கை இருக்குது உண்மையா எந்த வேலையாக இருந்தாலும் சரி ஒரு வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் சரி எதை தொட்டாலும் வந்து அது வெற்றி இல்லை உண்மையா எங்கே போனாலும் செவத்தில் அடித்த பந்து மாதிரி திரும்பத்தையும் செய்கிறத தவிர எதுவுமே நிம்மதி இல்லை மனசுலே நிம்மதி இல்லைப்பா உண்மையா மனசே காயப்பட்டு கிடக்கிற மாதிரி ஏதோ சிந்தனை செயலுமா இருக்குது உண்மையா யோசிச்சு யோசிச்சு தலைவலி தான் உனக்கு வருது உண்மையா எல்லாருமே சொல்கிறாங்க ஏன் நீ இப்படி இருக்க அப்படின்னு கேட்டால் எனக்கு எதுவுமே தெரியலைங்கிற உண்மையா தெரியலன்றது மட்டும்தான் பதில் ஒன்னே அறியாமல் உனக்கே வந்து ஒரு இடத்துல முடங்கி இருக்கணும் இருக்கு உண்மையா அது அன்னைக்கு ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சாவே அந்த கால் பிறப்பிடவே மாட்டேங்குது உண்மையாப்பா அதே காலே பிறப்பிட மாட்டேங்குது நம்ம இந்த வயசில் ஓடி சம்பாதிக்கிற வயசு ஓடணும் ஆடணும் நம்மளுக்கு கல்யாணம் பண்ணணும் எல்லா செல்வாக்கும் வேணும் எல்லா செல்வம் தேடணும் அப்படின்னா அந்த மனசு அதை சொல்லவே மாட்டேங்குது உண்மையா இருந்த இடத்துல இருந்துட்டு ஏதோ பசிக்கு சாப்பிட்றோம் வீட்டில் எல்லாரும் கேட்குறாங்க கேட்குற கேள்விக்கு உன்னால் பதில் சொல்ல முடியல உண்மையா சொல்ல முடியலை இங்கே பதிலே இல்லை உன்னிட்ட இருந்தாலும் நீ சொல்லுவ உனக்கே என்ன நடக்குன்னு தெரியல நீ எப்படிப்பா பதில் சொல்லுவ ஒரே வரி என்ன நடக்குன்னு தெரியலேன்னு ஓ மனசு சொல்லுது ஆனால் வெளியில் ஆட்டையும் அதட்டி சொன்னதும் இல்லை அழுதுன்னு சொன்னதும் இல்லை உண்மையா உண்டு வேலை உண்டுன்னு இருக்க ஆனால் மனசு போட்டு அப்படியே வருத்துற உண்மையா ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் கை நிறையா சம்பாதிக்கணும் நம்ம படித்த படிப்புக்கு கை நிறையா சம்பாதிச்சு நம்ம தாய் தப்பல் தூக்கி நிப்பாட்டணும்னு நினைக்கிறா ஆனால் ஒரு நூலை கூட உன்னை அசைக்க முடியல உண்மையா எங்கே போனால் யார்கிட்ட போனால் தீர்வு கிடைக்கும்னு பார்த்தாலும் ஒரு தீர்வுமே என் பிள்ளைக்கு இன்னும் எட்டலை உண்மையா இன்னைக்கு வந்து எதுனாலேன்னு கேட்டு கேட்டு தலைவலி வந்ததே உனக்கு மிச்சம் என்னப்பா தலைவலி வந்தே மிச்சம் வேறு எதுவுமே இல்லை சிரிக்க கூட உன்னால் முடியல உண்மையா சிரிப்பும் ஒன்றும் இல்லை அடுத்தவள்கிட்ட கேள்விக்கு பதிலும் இல்லை நீனும் பதில் சொல்கிறத அவள்கிட்ட கேள்வி நீ கேட்குறதில்ல உண்மையா கொஞ்ச நாளாகவே அமைதியாகவே வாழ்ந்துட்டு இருக்க உண்மையா என்ன பண்ணுறது புத்தி புரியாமல் எதை யோசிக்க வந்தில்லை தாய் தப்பை சொல்கிறத கேட்கவும் முடியல உன்னால் உண்மையா வெளியில் நடந்து போய் வா அங்கே போ இங்கே போ ஏதாச்சும் பண்ணு அப்படின்னு அப்படியே தூண்டுறாங்க இருந்தாலும் உன் புத்திக்கு மூளைக்கு எட்டவே இல்லை உண்மையாப்பா எதுக்காச்சும் முயற்சி பண்ணோம்னா எதுக்குமே உன்னால் முயற்சி பண்ண முடியல உண்மையா முயற்சி பண்ண பார்த்தாலும் அது வேணாம் இது பண்ணுவோம் அது வேணும் அப்படியே குழப்பம் மனக்குழப்பம் சரியா உன்னுடைய கிரக காரியம் வந்து இன்னும் ஒரு 3 மாதம் உன் கிரகம் விளைக்கிறோம் சரியா அந்த கிரக புத்தி உனக்கு நடந்துக்கிட்டு இருந்தாலும் எதையுமே உன்னால் யோசிக்கவே முடியலை எங்கே போனாலும் திரும்பித்தே வந்திருப்பா 10 ரூபா வருமானத்தோடு வந்திருக்கவே முடியாது உன்னால் உண்மையா அதே சொல்லல 10 ரூபா வருமானத்தோடு நீ வந்தே இருந்திருக்க முடியாது உண்மையா இன்ன வரைக்கும் 10 ரூபா தானாக சம்பாதிச்சு நீ கை நிறைய சம்பாதிச்சன்றதுக்கு வழியே இல்லை உண்மையா எல்லாம் தோத்துட்டே இருக்க உண்மையா ஜெயிக்கிறதுக்கு எதுவுமே வழி இல்லை
சரியாப்பா? இன்னைக்கு உன்னால எதுவுமே இல்லை சரியா? உன்னாலேன்னு இந்த குடும்பத்தில் வந்து என்னால் நடக்குதா அப்படின்னு கேள்வி கேட்குற. எனக்காக நடக்குது அப்படின்னு கேட்டால் உன்னால் நடக்கவே இல்லை. உன்னுடைய குடும்பத்தை ஆட்டி வச்சு உன் எதிரியை பார்த்த வேலைனால நீ ஒரு இடத்துல அப்படியே அமைதியாயிட்ட சரியா? உன்னுடைய வருமானத்தையும் உன்னுடைய செல்வாக்கையும் வந்தால் அந்த குடும்பம் எங்கே தளைஞ்சிருமோன்ற பயத்தில் உன்னைய முடக்கி வச்சுருக்காங்க. அதுக்கு எப்படி இதுன்றது உன்னுடைய எதிரியதே உன் குடும்பத்துக்கு எதிரியதே வந்து உன்னை முடக்கியிருக்காங்க சரியா? உங்கள் குடும்பம் அந்த இடத்துல நிம்மதி இல்லாமல் போகிறதுக்கு காரணமே உன் எதிரியதே. அவங்கனாலதே எல்லாமே இன்னைக்கு வந்து தோல்வி. எதுவுமே உங்கள் குடும்பத்து ஆளுகளுக்கு யாருக்குமே வெற்றி இல்லை. உண்மையா? ஆமாம், எந்த இதுவுமே வெற்றியே இல்லை. எதுவுமே வெற்றி இல்லை. எல்லாமே சும்மா ஏதோ பசிக்கு சமைக்கிறீங்க, சாப்பிட்றீங்க, ஏதோ அந்த இடத்துல இருக்கிறீங்க, நடமாடுற புணத்துக்கு சமம்னு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உண்மையா? ஓடவும் முடியல, உட்காரவும் முடியல. குழப்பம், மனக்குழப்பம், எல்லாத்துக்குமே ஒரு குழப்பத்தை இருக்கீங்க சரியா? இந்த தாய்கிட்ட வந்துட்டு இல்லை, இந்த தாய் தீர்த்து வைக்கிறீ. நான் சொன்னதே எடுத்துட்டு என்னுடைய எந்திரத்தை வச்சு அந்த மனையில் வச்சு என் தாய் நீ இருக்கேன்னு கூட்டிக்கிட்டு போ. உனக்கு 3 மாதம் 3 மாதத்துல நீ நினச்ச வேலையும் உத்தியோகமும் உனக்கு கிடைக்கும்ப்பா. என்ன நீ நினைக்கிறியோ அது அப்படியே நடக்கும். உன்னுடைய கிரகத்தினால இது இல்லை சரியா? உன்னுடைய எதிரியை பார்த்துட்ட வேலைனால உன் குடும்பத்தையே முடக்கி வச்சிட்டாங்க. அது எப்படி இந்த தாய் தான் எடுத்து கொடுத்தில்ல சரியா? இனி நான் இந்த தாய் உனக்கு வெற்றியாகி கொடுக்குறேன். இந்த தாயை தேடி வந்துட்டே இல்லை. இனிமேல் அம்மா எனக்கு வந்து நிம்மதி வேணும், சுறுசுறுப்பாக நான் வந்து சம்பாதிக்க போகணும். நான் போகக்கூடாதுன்னு நினைக்கல, ஆனால் என் கால் தட்டுதுங்கிற. உண்மையா? மனசில் நிறைய எண்ணங்கள் இருக்குது, ஆனால் எதையுமே வந்து நீ கொண்டு வெளியில் வர முடியலை. யார்கிட்ட உதவியும் கேட்க முடியல, யாரையும் தேடியும் உன்னால் நாடியும் போக முடியல சரியாப்பா? இந்த தாய்கிட்ட வந்துட்டு இல்லை, இப்போ கேட்டு வாங்குவோம். வர என்ன கேட்டு வந்தியா இந்த தாய்கிட்ட கேட்டு வாங்கிக்க. நல்ல வேலை கிடச்சி சம்பாதிக்கணும். வீட்டுக்குள்ளே இருக்கோமா, வெளியில் வெளிநாடு இல்லை, எங்கே இருந்தாலும் வெளியே வேலைக்கு. இன்னும் 3 மாதத்துல நீ என்ன நினைக்கிறியோ இந்த தாய் அதை அப்படியே நடத்தி கொடுக்குறேன் சரியா? அம்மா உங்கள் காலில் பாரத்தை இறக்கி வச்சுட்டு போறீ. என் தாய் நீங்கள் வந்து எனக்கு என்ன நல்லது இந்த மயனுக்கு செய்ய முடியுமோ அதை செய்யுங்கன்னு சொல்லியிருக்க சரியா? எனக்கு வெற்றி ஆகணும், எனக்கு முடங்கி கிடக்கிறது பைத்தியம் பிடிக்கிறதுருக்க. உண்மையா? மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கி சொல்லுப்பா. மன உளைச்சலுக்கு பைத்தியம் பிடிக்காத ஒன்றுதே சரியா? யோசிச்சு என்னால் முடியலைன்ட்ட சரியாப்பா? இன்னைக்கு நிம்மதியான சாப்பாடு கூட உன்னால் சாப்பிட முடியல. உண்மையா? சரியா? இந்த தாய்கிட்ட வந்துட்டு இல்லை, இந்த தாய் வெற்றியாக கொடுக்குறீங்க. இப்படி 10 முறை இருக்கட்டும் நல்லா இருக்குங்க எல்லாம் உங்களுக்கு. ஏன்னா அன்னைக்கு அம்மா அப்பா பார்த்துட்டாங்க. உங்களுக்கு வந்து உங்கள் மனசில் உள்ளது பூரா அம்மா அருள சொன்னாங்களா? உங்கள் பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கிறது பூராமே அம்மா தீர்வு கொடுப்பாங்க. உங்களுக்கு தீர்வு இருக்குது, கஷ்டப்படாது.